பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா, அத எப்படி கேன்சல் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க வெளியில வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பேசுறது கேட்கணும். ஆனா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் DaVinci Resolve தமிழ்ல சொல்லிக் குடுத்துட்டுருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தேவை அப்படின்னா, இதிலேருந்து நீங்க கத்துக்கலாம். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெறைய பேருக்கு நம்ம ரீச் ஆகலாம். ஸோ சிம்பிள். இது ஒரு வீடியோ. ஒருவேளை உங்களுக்கான ஸ்க்ரீன் இந்த மாரி உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் மாரி இருக்கு அப்படின்னா, இது எப்படி 16:9 கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, பக்கத்துல கட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இதில டாப் ரைட்ல உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணீங்கன்னா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த 16:9 ரேஷியோல தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதனுடைய வீடியோ நான் எந்த ஒரு எடிட்டும் பண்ணாம ப்ளே பண்றேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேயா? ஸோ இதே வீடியோவை நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். உங்களுடைய எடிட் பேஜ் இங்கே தான் இருக்குது, எடிட் பேஜ். ஸோ இந்த எடிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய ஆடியோ கீழே இருக்குது, மேலே இருக்கிறது வீடியோ. ஸோ இந்த ஆடியோவில் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் ஆடியோவுக்கு கீழே இந்த பாக்ஸஸ் வரும், ரேடியோ பட்டன். இதில் நீங்கள் வாய்ஸ் ஐசோலேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிடும். இவ்வளவு தான். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் நாய்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ண முடியும். இது உங்களுடைய வீடியோ எடிட்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், இல்லைனா இன்னும் உங்களுடைய வீடியோ எடிட்டிங் நிறைய பேரை ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸ்ட் டே.